நிவேதா கிட்டேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது இப்படி ஒரு ஜம்ப் பார்த்தேன். சார்ட் அக்கௌண்டன்ட்லேருந்து மைண்ட் கம்பெனி. இந்த ஷிஃப்ட்டுக்கு மெயினாக என்ன ரீசனாக இருந்தது? Hi, first of all, thank you so much for having me here. So I am a chartered accountant. என் பேர் முன்னாடி கூட CA நிவேதா சங்கர் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இட் வாஸ் மை ட்ரீம். மை பிளேஸ் இஸ் ஃப்ரம் மதுரை. ஸோ மதுரையில் வந்து எங்கள் ஊரில் ஐ எம் த ஃபர்ஸ்ட் CA. ஸோ CA ஆன உடனே அவளை தான் லைஃப் செட்டில்டு அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஒன் ஆஃப் த பிக் ஃபோர்ஸ். ஸோ பிக் ஃபோரில் ஜாப் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி தேர். பட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் த சேம் பிக் ஃபோர் வென்ட் த்ரூ அ சூசைட் அட்டெம்ப்ட். ஸோ ஆஃப்டர் தட் for me itself it was difficult to understand about mental health, to understand about psychology. So எனக்கு இருந்த அந்த கேப்பை I wanted to bridge it for everybody else. So that's how Mind and Company was formed. ஓகே, ஸோ யூ பேசிக்லி அட்ரெஸ் இப்போது இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கிற அந்த பீப்புள் என்ன மாதிரியான இமோஷ்னல் இம்பேலன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட இதில் பார்க்குறீங்க? நான் எமோஷ்னல் இம்பேலன்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ இன்டராக்ட் வித் அ லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டிஸ். ஸோ ஒன் திங் விச் ஐ சி அண்ட் விச் ஐ ஹவ் ஆல்சோ கான் த்ரூ இஸ் லோன்லினஸ். பிகாஸ் வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காஃபி பிரேக் இருக்கும். பட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அது சுத்தமாக கிடையாது. நம்ம தனியாக நம்ம ரூமில் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். மேபி நவ் ஐ ஹாவ் லைக் 10 employees with me, பட் ஸ்டார்டிங்கில் இட் வாஸ் ஜஸ்ட் மீ அண்ட் மை ஹஸ்பண்ட். ஸோ என்னவாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே மட்டும் தான் இருந்தது. ஸோ ஐ திங்க் loneliness is something which everybody battles, and especially in startup communities it's there. ஓகே, That's what I've understood. ஸோ நிவேதா, இப்போது as you said ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி இல்லை விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பேசும்போது now we see lot of women இந்த பிஸ்னஸ் டொமைன்குள்ளே வராங்க, ஆண்டர்ப்ரனர்ஷிப்குள்ளே வராங்க. இது ஒரு வகையில் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக we are all மாறிட்டே வரும், ஒரு எம்பவர்மெண்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது சேம் டைம் இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ டு கேரி அவுட் ஸோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அலாங் வித் திஸ். ஸோ இதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஒரு இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? I'll just share my journey. எனக்கு எப்போ ஓவர்வெல்மிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ when I came into this entrepreneurship, நான் வந்து as soon as I came ஒரு 6 months I had to take a break because I became pregnant and I fell ill and I delivered a baby. So ஒரு 1 year I was off the scene. And when I came back, it was difficult for me to do the work. It was difficult for me to start off from where I left. So அதுக்கு ஒரு 6 months ஆச்சு. I feel that part for every woman is difficult because எனக்கு இந்த entrepreneurship journeyல இருக்கிற மாதிரி for everybody else who's gone on their maternity leave and to come back, most of the times என்ன ஆயிருக்கும்னா maternity leaveல போயிட்டு வரும்போது நம்மளுக்கு கீழே இருந்த ஜூனியர்ஸ்லாம் ப்ரொமோட் ஆகிருப்பாங்க, பட் we will be starting off from the same place. அது I think is a battle which every woman faces, especially after that break. ஓகே, ஸோ ஹவு கேன் வி டீல் வித் இட்? இப்போ மேம் சொன்னாங்க வி ஷுட் ஹேவ் திஸ் ஹெல்த்தி பவுண்டரிஸ், ஒரு சில விஷயங்கள் இட்ஸ் ஓகே லெட் கோ பண்ணிடலாம், சில விஷயங்கள் நம்ம வந்து டெலிகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? நான் வந்து ஐம் நாட் த ரைட் பர்சன் டு சே ஹவு ஐ டெல்ட் வித் இட் பிகாஸ் நானே ஐ ஸ்ட்ரகிள், ஐம் ஸ்டில் டீலிங் வித் இட். என் பையனுக்கு இப்போ தான் 3 years old. இப்போது மை மதர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை பேபி. அவங்க கில்ட் பற்றிலாம் பேசும்போது எனக்கு அப்படியே ஐயோ என் பையன் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பானோ, அந்த கில்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்மிங் ஆன் மை ஹெட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐம் த ரைட் பர்சன் டு சே எப்படி டு டீல் வித் இட் அண்ட் ஆல். இப்போது பொதுவாகவே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அது படிக்கிற பசங்களுக்கே அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ காமனாக இந்த பசங்க ஆர் மெயின்லி அந்த கேர்ள்ஸ் கிட்ட நீங்கள் என்ன காமனாக அவங்களோட பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க? So Mind and Company is more like my passion project. I also teach for CA students. I have about 5,000 students. So அங்கே women students கிட்ட மெயினாக பார்க்குறது வந்து CA takes time. ஒருத்தவங்க ஒரு டைம்லைனில் தான் முடிப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், இந்த டைமுக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், இந்த டைமுக்குள்ளே குழந்தை பிறக்கணும், அது நடக்காது. சேம் வே CA also takes time because attempts வந்துட்டே இருக்கும். I finished CA when I'm 25 years old. My husband is also a chartered accountant. He finished when he was 23 years old. So womenக்கு மேஜராக இருக்கிறது வந்து நீ சீக்கிரம் முடிக்கணும், அப்போ தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ சீ வித் ஆல் மை கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது எதுவுமே பண்ண முடியாது. அது சொசைட்டி மாறணும்னா அது எதுவுமே பண்ண முடியாது. ஐ ஒன்லி டெல் தெம், நானுமே ஐ காட் மேரிட் அட் 28 தான், அதுக்கப்புறமும் லைஃப் இஸ் தேர், ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும்.
அண்ட் டூ மச் இன்ஃபர்மேஷன் பற்றி இப்போ வந்து சைக்காலஜிஸ்டாக இருந்தால் தான் சைக்காலஜி பற்றி பேசணுங்கிற இதை தாண்டி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தாலே நீ என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற அந்த இதுக்கு போயிடுச்சு. பிகாஸ் வென் so many people come to us, ஒரு கிளைண்ட்டாக வரும்போது they'll come with a diagnosis. இப்போ இவங்க சொன்னாங்க அது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிம்டமாக வந்து சொல்லாமல் ஒரு டயக்னாசிஸ் பேசிஸ் எனக்கு டிப்ரெஷன் இருக்குது, ஏன்னா உனக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்னு சைக்காலஜிஸ்ட் தான்ப்பா சொல்லணும். அது வந்து டிப்ரெஷன். அது முதல்ல டிப்ரெஷன் அது தெரியாது. பட் அந்த டெர்மினாலஜிஸ் இப்போ தெரிஞ்சதுனால யார் வேணால் அதை பற்றி பேசலாங்கிறதுனால ஏதோ ஒரு இதை பார்த்துட்டு தே வில் கம் அண்ட் டாக் அண்ட் தென் வில் பி லைக் யார் அதை பேசினாங்கன்னு பார்த்தா அது ஒரு சைக்காலஜிஸ்டே இருக்காது. ஸோ we have to be very mindful of what we are consuming and whose reels we are watching. ரொம்ப ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சஸ்டைனபிளாக இல்லாமல் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதம் பிஸ்னஸ் இருக்கோ இல்லையோ நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம கோ த்ரூ பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்ககிட்ட வந்திருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த கொஸ்டினே கொஞ்சம் ஃபண்டடாக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபண்டிங் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், there are two ways to do businessங்க. ஒன்று வந்து டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ பிஸ்னஸ். த செகண்ட் வந்து தான் யூ ஹாவ் டு கெட் சம் ஃபண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ். பட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ கெட் எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் யூ ஆர் ஆன்சரபிள் டு தெம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து மந்த்லி மீட்டிங்ஸு, குவார்ட்டர்லி ரெவ்யூ மீட்டிங்ஸு, ஆனுவல் மீட்டிங்ஸ் சொல்லி பயங்கர ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு வந்தது. ஒரு பாயிண்டில் வந்து கொடுத்த 20 லட்சத்தை பேசாமல் நம்ம திரும்ப கொடுத்துடலாம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இட் வெண்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஒரு ஸ்டார்ட் அப்னா ஃபண்டிங் இஸ் த கோலுங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ராங் அசம்ஷன். இஃப் அ ஸ்டார்ட் அப் இஸ் செல்ஃப் சஸ்டைனபிள் தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே. ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா we run two businesses. One is the education industry, the second is the mental health. இது mental health is a slow game. ஸோ அதுக்கு தான் ஃபண்டிங் வாங்குவோமே தவிர ஃபார் த எஜுகேஷன் இது எங்களுக்கு ஃபண்டே தேவையில்லை. இட் இஸ் வெரி வெரி செல்ஃப் சஸ்டைனபிள். ஸோ அந்த கொஸ்டின்லேயே எனக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. மை கொஸ்டின் இஸ், இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஹோம் ப்ரூனர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹோம் ப்ரூனர் இருக்காங்க, இப்போ வீட்டிலேருந்து ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு கை காசு போட்டு செய்ய முடியாது, ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு பண்ணுறாங்க. அவங்க ஒரு 4 பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அவங்களுக்கு அந்த மாதம் பிஸ்னஸ் இருந்ததுன்னா ஓகே. இப்போ அந்த மாதம் பிஸ்னஸ் இல்லாத போது உங்களுக்காக வேலை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஒரு மந்த்லி அந்த 5ஆம் தேதி நம்ம சேலரி கிரெடிட் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் நான். ஸோ இப்போ 4 பேர் வராங்கல்ல, when that 4 people comes, that means your business is expanding. That's when you will recruit 4 people. For us, we did not recruit anybody because 2 பேர் இருந்தோம். We ourselves were able to do all the operations. So once employees come, இப்போது especially for startups, if we are growing at 10x, அப்போ தான் நாங்கள் ஒரு 2 எம்ப்ளாயியே எடுத்தோம். So giving salary to them is very very easy for us. It's not like a difficult either to sustain the business in itself. அந்த டைமில் தான் you have to increase your employee count. இப்போ we've been in the mental health field for the last 5 years and we have only 3 employees. ஸோ எங்களுக்கு இங்கே யாருமே செஷன் புக் பண்ணலைனாலுமே இட்ஸ் ஓகே டு கிவ் தெம் சேலரி. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸ்கேலிங் தட் ஃபாஸ்ட். இப்போ ஹோம் ப்ரெனராக இருக்காங்கன்னா அவங்களோட எஃபர்ட்ஸ் வச்சு எவ்வளோ போட முடியுது. இப்போ மாவு விற்கிறாங்க இவ்வளோ காசு வருது, த காஸ்ட் இஸ் திஸ் மச், அவ்வளோதான். தே ஸ்டில் மேக் ப்ராஃபிட். ஓகே. ஸோ இட் டசன்ட் மேட்டர். ஓகே. இந்த செஷன், இந்த பீப்புள், இந்த ஒரு விமன் ஆண்டர்ப்ரூனர்ஷிப் இல்லை நீங்கள் சொல்கிற உங்களோட ஸ்டார்ட் அப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒன் குட் டிப் ஆர் இதுக்கு இங்கேருந்து நாங்கள் ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போகலாம், இங்கேருந்து நாங்கள் ஒரு சீட் எடுத்துகிட்டு போகலான்னா என்ன எடுத்துகிட்டு போகலாம்? See, if you want to do something, just do it. Because most of the time அது ஐடியாலேயே இருக்கும். நான் பண்ணுவேன், ஐடியா இருக்குது. I've seen people where ஒரு வருஷமாக அதே ஐடியாவை சொல்லிகிட்டே இருப்பாங்க and it will be a good idea. But to take that first step, that needs courage. So just do it. Making it perfect is later. So I think that action is most important than making anything perfect. Title sponsors are Naturals, co-sponsor TN Rice, Platinum sponsors Zebu, ICICI Prudential Mutual Fund. Supporting sponsors Dr. Aishwarya Nature Cure Center, Ziria Silks, Shridi Selfie, Organic Partner Akshya Kalpa Organic, Print Media Partners Aval Vigadan, Dinamalar Thoril, Industry Economist, Smart Display Partners The Future Wall, Gifting Partners Raji's Kitchen, Dana Foods Madurai, Aladipattiam.